ஹாய் விவோஸ். ராஜஸ்தான் பாஜக முதல்வர் கார் விபத்தில் பலி. அதாவது ராஜஸ்தானில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் நடந்த 199 தொகுதிகளில் பாஜக 115 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதற்கான தகுதியை பெற்றது. இதை அடுத்து முதல்வர் யார் என்ற கேள்வி தேர்தல் அறிவிப்பு வெளியாகி ஒரு வாரத்திற்கு மேலாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா எம்பியாக இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பால பகல்நாத், கிஷோரிலால் மீனா, தியாகு குமாரி ஆகியோரின் பெயர்கள் பேசப்பட்டன. இந்த நிலையில் பாஜகவின் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சமீபத்தில் ஜெயப்பூரில் நடைபெற்றது. கட்சியின் மேலிட பார்வையாளர்களாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சரக் பாண்டோ ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக, அதாவது முதலமைச்சராக பஜன்லால் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஜக எம்எல்ஏ கூட்டம் நடைபெறுவதற்கு சற்று முன்பு கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கும் புகைப்படம் எடுக்கப்பட்டது. அதில் பஜன்லால் சர்மா கடைசி வரிசையில் நின்றிருந்தார். அடுத்த சில மணி நேரத்தில் அவர் மாநில அரசியலின் போக்கை நிர்ணயிக்கும் இடத்திற்கு வந்தது மற்ற பாஜக நிர்வாகிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி முதல் முறையாக எம்எல்ஏவை முதலமைச்சராக்கியது பெரிய ட்விஸ்டாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தான் முதலமைச்சர் தனது காரில் யாத்திரை தளத்திற்கு தனது பயணத்தை முடிக்க சென்றார். அதோடு பஜன்லால் சர்மா செவ்வாய்க்கிழமை பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தனது சொந்த ஊரான பரத்பூருக்கு சென்றார். அப்பொழுது பஜன்லால் சர்மாவின் கார் சாலையை விட்டு விலகி சாலையோரம் உள்ள சாக்கடையில் சிக்கியதால் விபத்துக்கு உள்ளானது. அதில் பஜன்லால் சர்மாவிற்கு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதா தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த ஒரு செய்தி பாஜக தலைமையான மோடிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.